த கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். ஏர் இந்தியா விமானம் விபத்துக்குள்ளானது நமக்கு தெரியும். அதை தொடர்ந்து மே டே அப்படின்ற வார்த்தை தான் மிகப்பெரிய அளவில் ட்ரெண்டிங்கில் இருக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க இருக்கிறோம். ஏர் இந்தியாவுடைய 171 ரக விமானம் விபத்துக்குள்ளானது தான் உலகம் முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. விமானத்துறையில் பாதுகாப்புத்துறை சார்ந்த விஷயங்களில் எந்த அளவுக்கு கவனம் செலுத்தணும் அப்படின்ற மிகப்பெரிய கேள்வியையும் இந்த விபத்து ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. 230 பயணிகள், 12 பணியாளர்கள் உட்பட 242 பேர் கூட பறந்த இந்த ஏர் இந்தியா விமானம் விழுந்து விபத்துக்குள்ளாயிருக்கு. இன்னும் சொல்லப்போனால் ஒரு 600 ஃபீட்டை எட்டின உடனேயே அது தொடர்ந்து மேலே எழும்ப முடியாமல் அந்த விமானம் தடுமாறி இருக்கு. அப்போ தான் விமான கட்டுப்பாட்டு நிலையத்துக்கு அந்த விமானி மேடே அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாரு. மேடே அப்படின்ற இந்த வார்த்தை மெய்டர் அப்படின்ற பிரெஞ்சு வார்த்தையிலிருந்து உருவான வார்த்தை. இதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்றது தான் அர்த்தம். 1920களில் விமான போக்குவரத்து துறை ரொம்ப வேகமாக வளர்ந்துட்டு வந்த சூழலில் நிறைய விபத்துகள் அப்படின்றதும் ஒரு பக்கம் ஏற்பட்டு இருந்தது. அப்போது இந்த விமான விபத்துகள் உள்ளாக போகுது அப்படின்ற தகவலை விமானத்துடைய கட்டுப்பாட்டு நிலையத்துக்கு தெரிவிக்கிறதுக்கு ஒரு சமிங்கை, அதாவது ஒரு குறியீடு வார்த்தை அப்படின்றது தேவைப்பட்டது. அப்போ தான் இந்த பிரெஞ்சு வார்த்தை புழக்கத்துக்கு வர தொடங்கி இப்போது மேடே அப்படின்ற இந்த வார்த்தை உலகம் முழுவதுமே விமான போக்குவரத்து துறையில் அங்கீகரிக்கப்பட்ட வார்த்தையாக இருக்குது. இது வெறும் விமான போக்குவரத்து துறைக்கு மட்டும் இல்லாமல் கப்பல் போக்குவரத்திலும் இது முக்கியமான இடம் பிடிச்சிருக்கு. ஒரு விமானமோ இல்லை ஒரு கப்பலோ தொடர்ந்து மேற்கொண்டு பயணத்தை மேற்கொள்ள முடியாத ஒரு சூழல் ஏற்படுது. அது இயற்கை சீற்றமாக இருக்கலாம், இல்லை ஹைஜாக் மாதிரியான விஷயங்களாக இருக்கலாம், எந்திர கோளாறாக இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். அந்த விமானமோ அல்லது கப்பலோ தொடர்ந்து மேற்கொண்டு எந்த விதமான செயல்பாடுகளையும் செய்ய முடியலை அப்படின்னும் பொழுது மேடே 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 அப்படின்ற 3 முறை இந்த வார்த்தையை உச்சரித்து அந்த தகவலை அந்த கட்டுப்பாட்டு நிலையத்துக்கு விமானி அனுப்பி வைப்பார். அப்படி அனுப்பி வச்ச உடனேயே இது எக்ஸ்ட்ரீமான சிச்சுவேஷன் அப்படின்றத அதிகாரிகள் புரிஞ்சுக்குவாங்க. என்ன உதவி தேவைப்படுது, சேட்டலைட் உதவி தேவைப்படுதா, ரேடாரில் எதுவும் பிரச்சனை இருக்கா, இல்லது ஏதேனும் தாக்குதலுக்கு உள்ளாகிறாங்களா அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உடனடியாக அதிகாரிகள் செயல்படுத்துவாங்க. இதுக்காக அவங்களுக்கு தனி கைட்லைன்ஸ் கொண்ட ஒரு டெக்ஸ்ட் புக் அப்படின்றதே இருக்குது. இந்த மேடே அப்படின்ற வார்த்தையை கேட்ட உடனே என்னென்ன மாதிரியான விஷயங்களெல்லாம் செய்யணும் அப்படின்றதுக்கு அத்தனை அதிகாரிகளுக்கும் உச்சபட்ச பயிற்சி அப்படின்றது எப்பவுமே கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த விபத்துக்குள்ளான விமானத்தை பொறுத்த வரைக்கும் கேப்டன் சுமித் சபர்வால் தான் இதோடைய முதல் கேப்டனாக இருந்திருக்கிறாரு. அவருக்கு உதவி செய்யறதுக்கு கிளைவ் குண்டர் அப்படின்றவர் முதல் நிலை விமானியாகவும் இருந்திருக்கிறாங்க. இவங்க 2 பேரும் சேர்த்து கிட்டத்தட்ட 9500க்கும் அதிகமான மணி நேரங்கள் விமானத்தில் பறக்கக்கூடிய அந்த அனுபவம் பெற்றிருக்கிறாங்க. இதில் கேப்டன் சுமித்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 8200 மணி நேரத்துக்கும் மேலாக அவருக்கு விமான அனுபவம் அப்படின்றது இருக்குது. அதனால தான் விமானம் பறக்க ஆரம்பித்த 90 நொடிகள்லையே ஏதோ சரியில்லை, விபத்துக்குள்ளாக போகுது, எக்ஸ்ட்ரீம் சிச்சுவேஷன் அப்படின்றது உணர்ந்து விமான கட்டுப்பாட்டு நிறுவனத்துக்கு அந்த மேடே அப்படின்ற வார்த்தையை அவர் அனுப்பியிருக்கிறாரு. ஆனால் அதுக்கு பதிலளிக்கிறதுக்கு உள்ளேயே அந்த விமானம் கீழே விழுந்து நொறுங்கிருச்சு. இது எதனால் ஏற்பட்டது, அது என்ன எக்ஸ்ட்ரீம் சிச்சுவேஷனால் அவர் அதை சொல்ல வந்தார் அப்படின்ற தகவல்கள் எதுவும் இப்போதைக்கு வெளியாகலை. அது அந்த விமானத்துடைய கருப்பு பெட்டியை மீட்டதுக்கு அப்புறமா தான் அதில் இருக்கக்கூடிய தகவல்கள் அடிப்படையில் தான் விஷயங்கள் தெரியும் அப்படின்றது புரிஞ்சுக்க முடியுது. ஸோ இனி ஒரு விமான விபத்து ஏற்படுது, இல்லை ஒரு கப்பல் விபத்து ஏற்படுது அப்படின்னா இந்த மேடே அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தப்படுதுன்னா அந்த விமானமோ அந்த கப்பலோ ரொம்ப எக்ஸ்ட்ரீமான ஒரு சிச்சுவேஷனில் இருந்திருக்கிறாங்க அப்படின்றத புரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது. அதனால தான் இந்த வார்த்தையை நிறைய பேர் ரொம்பவும் தேடி தேடி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான முக்கியமான தகவல்கள் மக்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்கு தான் இந்த வீடியோவை பண்ணியிருக்கிறேன். இப்படி விமான போக்குவரத்துலையோ இல்லை கப்பல் போக்குவரத்துலையோ ஏற்படக்கூடிய விபத்துகளை தவிர்க்கிறதுக்கு உங்கள்கிட்ட ஏதேனும் ஆதாரப்பூர்வமான இல்லை அறிவுபூர்வமான தகவல்கள் இருந்தால், இல்லாட்டி உங்களுடைய கருத்துக்கள் இருந்தால் அதை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.